மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தவத்திரு ஸ்ரீ சிவாக்கர தேசிக சுவாமிகள் நம்முடைய மண்டபத்திற்குள் எழுந்தருளவிருக்கின்றார். அனைவரும் எழுந்து நின்ற சுவாமிகளை வரவேற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி அவர்கள் நம்முடைய திருமுறை மாநாட்டில் கலந்து கொள்வது நமக்கு வாய்த்த பெரும் பேறு. எப்படி நம்ம வார்த்தைக்கு மூச்சுக்கு 300 தடவை திருமுறை 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த 2 நாட்கள் தொடர்ந்து இந்த திருமுறை என்ற ஒரு வார்த்தை நம்முடைய நாவில் தவழ நாம் எத்தனையோ ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், தவம் செய்திருக்க வேண்டும். அந்த தவத்தின் பலனாக இன்று ஒரு அற்புதமான திருமுறை அருளாசியுரையையும் கேட்கவிருக்கின்றோம் என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆக நம்முடைய தவத்தின் பயனாக சுவாமிகள் நம்முடைய மண்டபத்திற்குள் எழுந்தருளவிருக்கின்றார். கைலாய வாத்தியத்துடன் அவர் எழுந்தருளுகிறார். தவத்திரு ஸ்ரீ சிவாக்கர தேசிய சுவாமிகள் திரு கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதீன ஸ்ரீ காரியம் சிவநெறி பிரச்சாரகர் திருமுறை கலாநிதி அவர்கள் இப்பொழுது நமது மண்டபத்தினுள் எழுந்தருளுகிறார். சுவாமி அவர்கள் திருமுறைக்கு ஆற்றிய பணி என்பது அளப்பரியது. சுவாமி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக திருமுறைக்கே அர்ப்பணித்திருக்கின்றார். ஆக சுவாமி நம்முடைய மண்டபத்திற்கு எழுந்தருள்வது நாம் செய்த தவத்தின் பயன் என்று சற்று முன்பே சொல்லியிருந்தேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நம பார்வதி பதயே ஹர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம். ஓம் நம சிவாய சிவாய நமவோ, 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 ஓம் நம சிவாய சிவாய நமவோ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓம் நம சிவாய சிவாய நமவோ, 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 ஓம் நம சிவாய. கண்ணாடியில சாய வேண்டாம், சிவாய. கண்ணாடியில சாய வேண்டாம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கண்ணாடியில சாய வேண்டாம், கண்ணாடியில சாய வேண்டாம். மேல மேல. நம சிவாய சிவாய நமவோ, ஓம் 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 நம சிவாய சிவாய நமவோ.
இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். நம்முடைய இந்திய நாட்டில் 144 வருஷங்கள் கழித்து மகா கும்பமேளா என்கிற விழாவானது நிறைவு பெற்று அந்த விழாவினுடைய சிறப்பாக நம்முடைய மலேசியா இந்து சங்கம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மகாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்னு சொன்னால், இது மலேசியாவுக்கு மட்டுமல்ல, இது இந்தியாவிற்கும் ஒரு பெரிய பெருமையான ஒரு நாள். இந்த நாள் 12 வருஷங்கிறது ஒரு மகம். கங்கை, யமுனை, காவிரி, கோதாவரி, நர்மதை, சிந்து, சரஸ்வதி எல்லாம் பொங்கி வரக்கூடிய ஆண்டு 12 ஆண்டு. குறிஞ்சி மலர்னு ஒரு மலர் இருக்குது, அந்த மலர் பூப்பதற்கு 12 ஆண்டுகள் காத்திருக்கணும். இன்னமும் கொடைக்கானலில் அந்த மரம் செடி இருக்குது. அந்த மாதிரி 12 ஆண்டுகள் கழித்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவை நம்முடைய மலேயா நாடு ஹிந்து தர்மத்திற்கு என்றே ஒரு சைவ மாநாட்டை நிகழ்த்துகிறார்கள்னு சொன்னால், ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு ஹிந்துவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு புண்ணிய திருநாள். இந்த நாள் ஒரு சிறந்த பொன்னாள், நல்ல நாள். இந்த விழாவிற்கு மலேசியா நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிற அன்பர்கள், உறுப்பினர்கள், மெய்யடியார்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்று, உள்ளபடியாகவே நான் இந்த நிகழ்ச்சியை செய்வதற்காகவே வரல, உங்களோட ஒருத்தனாக நான் கலந்து கொண்டு ஒரு இந்திய நாட்டினுடைய ஆதினகர்த்தராக, இந்திய அரசாங்கத்தினுடைய ஆலோசனை குழுவிட இருக்கிற ஹிந்துசம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆலோசகராக அந்த பொறுப்பில் இருந்து நான் கலந்து கொள்வது உள்ளபடியாகவே எனக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய பெரியவர்கள், இந்த சங்கத்தினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லோரையும் நான் போற்றி வணங்கி மகிழ்ந்து, இந்த திருமுறை அருளாசி என்று சொல்லக்கூடிய திருமுறைகளை பற்றியும் நம்முடைய இந்து தர்மத்தினுடைய சிறப்பை பற்றியும் கிடைத்திருக்கிற இந்த நேரத்திலே நாம் அனைவரும் அதை சிந்திக்க வேண்டுமாய் வேண்டிக்கொண்டு, நேற்றைய தினம் நம்முடைய சிங்கப்பூர் திருநாட்டிலே திருமுறை அருளாசியானது வழங்கப்பெற்று, அங்கும் மிக சிறப்பாக நம்முடைய திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டு குழுவின் அன்பர்களுடைய பெரும் ஒத்துழைப்பினாலே சைவமும் தமிழும் தழைத்து ஓங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய நாடாகிய மலேசியா திருநாட்டிலும் இந்த இந்து தர்மம், இந்து கலாச்சாரம் மிக மிக ஓங்கி வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை, ஹிந்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சமீப காலமாக ஒரு பிரச்சனை. இது பெரிய ஒரு மொழி ஆராய்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? இது கிறிஸ்துவம் இருக்கிறது, இஸ்லாமியம் இருக்கிறது, ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. பஞ்சாபில் சிந்து நதின்னு ஒரு நதி ஓடுது. அந்த நதியை தாண்டி இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தானில் இருந்து அங்கிருந்து வந்தார்கள். அவர்கள் அந்த ஆற்றங்கரை ஓரம் குடிசையை போட்டு வாழ்ந்தார்கள்.
அவங்க கொண்டு வந்தது சிந்து சமவெளி நாகரீகம். அதனால் அவங்க சிந்துக்கள் பின்னால் ஹிந்துக்கள் என்று மாறினார்கள் என்று ஒரு வரலாறை சொல்கிறாங்க. அதனால் சிந்தியாஸ், பிறகு இந்தியாஸ், இந்தியன்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்போ இந்தியாவை இந்தியான்னு அழைக்காமல் பாரத கண்டம்னு செய்யலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன ஓடிக்கொண்டிருந்தது. பாரதம், பாரத் அப்படின்னு கொண்டு வரலாம்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு சில எதிர்ப்புகள்லாம் வந்தது. அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு பரவாயில்ல வேண்டாம், அது இந்தியாவனே நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சமயவாதிகள் என்ன சொன்னாங்க, இல்லை இந்து சமய அறநிலையத்துறை தான் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனால் இதை எப்படி மாற்றுறது, இப்போ சைவம் வேற, வைஷ்ணவம் வேற, சாக்தம் வேற, கௌமாரம் வேற, கணாபத்தியம், சௌரம் அப்படின்னு 6 சமயங்கள் இருந்தது. 6 சமயங்களில் இப்போ அதிகமாக பேசப்படுறது கௌமாரம். இப்போ கௌமாரம்னு சொன்னால் முருகனுக்கு காவடி எடுப்பது, பழனிமலைக்கு போவது, முருக வழிபாடை சிறப்பாக செய்வது, இது கௌமாரம். அதுவும் சிவத்தோடு இணைஞ்சிருச்சு. சிவனடியார்கள், காசியில் இருக்கிற அகோரிகள், பாபாக்கள், சிவனடியார்கள் இவங்கெல்லாம் சிவபெருமானை வழிபட செய்கிறவங்க. வீர வைஷ்ணவர்கள் திருப்பதி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க தப்பி தவறி கூட அவங்க சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அவங்க அரிசின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த சீங்கிற வார்த்தை சூட்சும பஞ்சாட்சரம்ங்கிறதுனால அவங்க அரிசின்னு சொல்ல மாட்டாங்க, அமுதுன்னு சொல்லுவாங்க. அரிசின்னு சொன்னால் சிவனை கும்பிட்டுருவோமோ நினச்சி பயந்துக்கிட்டு, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், திருவண்ணாமலைக்கும் போவோம், திருப்பதிக்கும் போவோம், பெருமாள் கோயிலையும் போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம், அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க திருவண்ணாமலைக்கு வரமாட்டாங்க, திருப்பதிக்கே போக மாட்டாங்க. இந்த ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவர்கள், நீங்கள் ஸ்ரீரங்கம் போனால் தெரியும், யாராவது திருநீர் பூசிட்டு போனால் துண்டை வச்சு மறைச்சிக்குமா அப்படி. ஏன் தீட்டு, திருநீர் பூசினவனை பார்த்தா தீட்டு. இப்படி இருந்தால் நான் சொல்லுவேன், இப்படி இருந்தால் எப்படியா சமயம் வளர்றது? ஒரு பக்கம் கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு சமயம், ஒரு புறம் எங்கள் மதம்தான். மணிவாசகர் சொல்றார், தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர், நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர் அப்படின்னு திருவாசகத்தில் நிறைய வருது. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த மதம்ங்கிற வார்த்தையை சொன்னது திருவாசகம்தான். இப்போ மதம்னு இல்லைன்னு சொல்கிறோமேங்கிற மதம்ங்கிற வார்த்தையே மதம் வேற மதம் வேற. சமஸ்கிருதத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக உச்சரிக்கணும். 4 ரீ இருக்கு, 4 கா இருக்கு, மாலை 3 மா இருக்கு. யானைக்கு பிடிக்கிறது மதம், மதம் வேற மதம் வேற. இப்போ அந்த உச்சரிப்பை ஒழுங்கா சொல்லலைன்னா அர்த்தம் அனர்த்தமாக போயிடும். அதனால இந்த நிலைமை என்ன ஆச்சுன்னா, இந்த வைஷ்ணவர்கள் ஒத்து வர மாட்டாங்க. யாரு? இந்த நம்ம சமயத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க. இது தனி ஒரு பிரிவு. அடுத்தது சாக்தம், பராசக்தியை சக்தி வழிபாடு செய்கிற வழிபாடு. மேல்மருவத்தூர், செவ்வாடை அணிந்து போகிற அன்பர்கள், இது ஒரு பிரிவாக வந்தது. இது ஒரு பிரிவாக போச்சு. இப்போ அந்த சௌரம்னு சூரியனை கும்பிட்ற வழக்கம் அது அருகி போச்சு. சூரிய வழிபாடு நின்று போச்சு. இந்தியாவிலேயே 4 இடத்துல தான் சூரியனுக்குன்னு தனி கோயில். ஒன்று கொனார்க், ஒன்று உத்தரகாண்டில் ஒரு கோயில், குஜராத்தில் ஒரு கோயில், நம்முடைய ஆதீனத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய ஆலயம். இப்போ இந்த சூரிய வழிபாடு நின்று போச்சு. அது எந்த காலத்தில் மருவி போச்சுன்னு தெரியல. சூரியனை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு சமயம் இல்லை. சௌரம்னு பேர் ஆதிசங்கரருக்கு முன்னாடியே இருந்தது. பிள்ளையாரை மட்டுமே கும்பிட்ற வழக்கம் இன்னும் மகாராஷ்டிராவில் உண்டு. அவன் சிவனை கும்பிட மாட்டான்,
பிள்ளையாரை மட்டும்தான் கும்பிடுவான். கணாபத்தியம்னு பேர், அதுவும் கொஞ்சம் மருவி போச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நினச்சார் ஆதிசங்கரர். ஆதிசங்கரருக்கு முன்னாடியே ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், முருகனை தனியாக பாடுறாங்க, பிள்ளையாரை தனியாக பாடுகிறார்கள், பராசக்தியை தனியாக பாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்ததுனால அவர் என்ன பண்ணார், உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன், பிடியதன் உருவுமை, தோளுடைய செவியன், நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், மாலோர் பாகமுடையார், மாதொரு பாகமுடையார் அப்படின்னு மகாவிஷ்ணுவையும் சேர்த்துக்கிட்டாங்க, பிள்ளையாரையும் சேர்த்தார்கள், முருகனையும் சேர்த்தார்கள், சூரியன் சந்திரனையும் சேர்த்தார்கள், நவக்கிரகத்தையும் சேர்த்தார்கள், எல்லா தேவர்களையும் கொண்டு வந்து சைவ சமயத்தில் கொண்டு வந்து சேர்த்து வைத்தார்கள், வைஷ்ணவத்தையும் சேர்த்தார்கள். இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனா, சைவம் அப்படின்னு பேர் வச்சா வைஷ்ணவம் ஒத்துக்க மாட்டான். சக்தியை கும்பிட்றவங்க மாமிசம் சாப்பிடுவாங்க. இன்னமும் காளாமுகர்னு பேர். இந்த காசிக்கு போனீங்கன்னா காளாமுகர், கபாலியர், பாசுபதர்னு பேர். காளாமுகர்னா மண்டை ஓடு மாலையை போட்டிருப்பான். கபாலியர்கள்னா கபாலத்தை கையில் வச்சுருப்பாங்க, மண்டை ஓட்ட கபாலத்தை கையில் வச்சுருப்பாங்க, கபாலியர்னு பேர். பாசுபதர்கள் அப்படின்னு சொன்னால் பிணம் சாப்பிடுபவர்கள். இப்படி நிறைய இது உண்டு. இவங்களை போய் எப்படி நாங்கள் சைவன்னு ஏற்றுக்கிறது? அப்போது சுத்த சைவ சித்தாந்த வழி சைவ ஆகமத்தை பின்பற்றுகிற மரபு கைலாய பரம்பரை அப்படின்னு ஒரு நெறிமுறை உருவானுச்சு. மெய்கண்டார் இங்கே வச்சிருக்கிறார்களே திருப்படங்கள், 27 ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய நால்வர்கள், மெய்கண்ட சந்தானம் அப்படின்னு ஒரு சந்தானம் உருவானது. சந்தானம்னா பரம்பரை, சந்தானம்னா பொட்டு கிடையாது, சந்தானம்னா பரம்பரை. சந்தானம் அப்படின்னா பரம்பரை. இந்த மெய்கண்ட சந்தானம் சிவபெருமான்கிட்ட இருந்து நந்தியம்பெருமான் கேட்டார். நந்தியம்பெருமான் சனகாதி முனிவருக்கு சொன்னார். சனகாதி முனிவர்னா யாரு? தட்சிணாமூர்த்தி கீழே உட்காந்துருப்பாங்களே, அவங்க பேர் சனகாதி முனிவர்கள்னு பேர். அந்த முனிவர்கள் பரஞ்சோதி மாமுனிவர்கிட்ட சொல்லி, பரஞ்சோதி மாமுனிவர் சத்தியஞான தரிசனங்கள் மூலமாக சொல்லி, அவர்கள் கொண்டு வந்த பரம்பரை கைலாய பரம்பரை அப்படின்னு பேர். இப்போ இன்னொரு பரம்பரை உருவாச்சு, ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம். இப்போ எங்கள் ஆதீனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகண்டாச்சாரியார், சதாசிவ சிவாச்சாரியார், நீலகண்ட சிவாச்சாரியார், வாமதேவ முனிவர், முருகன்கிட்ட இருந்து துவங்கி வந்த பரம்பரை. அதனால தான் கைலாய பரம்பரையோட கந்த பரம்பரைன்னு சேர்த்து சொல்லுவார்கள். முருகனே உருவாக்கின ஒரு பரம்பரை. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பரம்பரை பாரம்பரியாஸ் என்று சொல்லக்கூடிய பரம்பரை தான் இன்றைக்கி இந்து தர்மத்தை, நம்முடைய சைவ எழுச்சியை, இதை இளைஞர்கள் மத்தியில் இப்போ இந்து சங்கம் அப்படின்னு சொன்னால், இந்து சங்கம்னா ஒரு சங்கம், வள்ளலார் சொல்கிறாரு, தங்கம் செய்யாத சங்கம் செய்யும் அப்படின்னார். யூனியன் செய்யும். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஒரு 4 பேர் கொடி பிடிச்சாங்கன்னா ஃபேக்ட்ரியை முடியலாம். அந்த மாதிரி மலேசியாவுக்கு இந்த இந்து சங்கம் மிக மிக அவசியம். அப்போது இந்த இந்து அப்படிங்கிற வார்த்தை, இந்து இந்தின் போலும் எயிற்றனை, சந்திரன் என்ற அர்த்தமும் உண்டு இந்து அப்படின்னு, குளிர்ச்சின்னு அர்த்தம் உண்டு. அப்படி நம்முடைய இந்து சங்கம் பாரம்பரியமாக இந்த 60வது மிகப்பெரிய எழுச்சி விழாவை 12 ஆண்டுகள் கழித்து பீனிக்ஸ் பறவை மாதிரி, குறிஞ்சி மலர் மாதிரி இவ்வளவு நல்ல அன்பர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்னைக்கு மலேசியாவில் இன்னைக்கு அரசாங்கத்திற்காக, அரசாங்கத்தோடு இணைந்து நம்முடைய இந்து கோயில்களை பாதுகாக்கிற மலேசியா நாட்டினுடைய ஒரே உன்னதமான அற்புதமான சங்கம் நம்முடைய இந்து சங்கம். இந்த சங்கம் இல்லைன்னு சொன்னால் இந்த நாட்டில் இந்து தர்மமும் திருக்கோயில் வழிபாடும் சிவாச்சாரியார்களுடைய மரபும் நிச்சயமாக அது பின்னோக்கி சென்றிருக்கும். அதை மீட்டெடுத்த பெருமை நம்முடைய மலேசியா திருநாட்டிலே மிக சிறப்பாக இயங்கி வருகிற இந்து சங்கத்திற்கு தலையாய கடமை உண்டு. உள்ளபடியாகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழாவாக நான் கருதுகிறேன். ஆகையினால மலேசியா இந்து சங்கத்திற்கு நான் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் பெரியவர்கள். ஆகையினால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய விழாக்கள் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்று சேருவோம், ஆடுவோம், பாடுவோம், டான்ஸ் பார்ப்போம், கலைஞ்சு போயிடுவோம்.
ஆனால் இந்த விழா அப்படி அல்ல. இனிமேல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நிறைய அன்பர்களை இந்த சங்கத்திலே சேர்த்து இன்னும் நிறைய கோயில்களை நம்முடைய இந்து சங்கத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக சேர்த்து இந்த அரசாங்கத்தை நம்முடைய எழுச்சியை கொண்டு வந்து இவர்களுடைய உதவியை நாங்கள் பெற்று நிறைய திருமுறை போட்டிகளை நிறைய அன்பர்கள் நம்முடைய இந்து சங்கம் மூலமாக நிறைய பயிற்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நிறைய ஓதுவா மூர்த்திகளை எல்லாம் உருவாக்கியிருக்கிறார்கள். சிவாச்சாரியார்களை எல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள். அப்படி நல்ல விஷயங்களெல்லாம் நம்முடைய இந்து சங்கம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது. இது மேன்மேலும் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த விழாவை எங்களை போன்றவர்களெல்லாம் அழைத்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உள்ளபடியாகவே நான் நம்முடைய இந்து சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் மலேசியா நாட்டில் நம்முடைய நெகிரி செம்பிலான் சிரம்பானில் இருக்கிற துங்கு சஃபாரில் இருக்கிற நம்முடைய திருவண்ணாமலைக்கு நிகரான அந்த சைவ ஆகம முறைப்படி அமைந்திருக்கிற ஒரு ஆலயம் நம்முடைய மகாராஜராஜேஸ்வர பெருமானுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். திருவண்ணாமலையில் என்னவெல்லாம் மூர்த்திகள் இருக்கிறதோ, என்னவெல்லாம் உற்சவம் இருக்கிறதோ அதெல்லாம் நிகழ்கிற ஒரு ஆலயமாக அந்த ஆலயத்தினுடைய தலைவர் நம்முடைய அண்ணாமலை விஜயனையா அவர்கள் மிக சிறப்பாக ஒரு எழுச்சியாக கிட்டத்தட்ட இந்த சிவராத்திரிக்கு 7000-8000 பேர் முதல் காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்றதுக்கே இடமில்லாமல் இருந்தது. அந்த ஆலயத்திற்கு நம்முடைய இந்து சங்கம் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ராகவேந்திர மடத்தினுடைய தலைவர் டாக்டர் நம்முடைய கோபிநாத சிவாச்சாரியா அவர்கள் ரொம்ப அற்புதமாக நம்முடைய சங்கத்திலே பேசி அவர் அந்த மாநில தலைவராக இருந்து தேவஸ்தானம் என்கிற பட்டத்தை அந்த ஆலயத்திற்கு அந்த கோயிலுக்கு வழங்கினார்கள். தேவஸ்தானம்ங்கிற பட்டத்தை நம்முடைய இந்து சங்கம் அது அங்கீகாரம் பண்ணி இப்படி நிறைய கோயில்களை ஆதரிக்கணும். இதில் நிறைய பேருக்கு வருத்தமும் இருந்தது, எப்படி தரலாம் செய்யலாம் போகலாம். நம்முடைய இந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு கோயிலை காப்பாற்றணும்னா அந்த கோயில் 10 கோயிலாக உருவாகும். அதனால் அப்படி செய்திருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய ஆதிசங்கர திருமடத்தினுடைய அதிபர் நம்முடைய மகேந்திர சிவாச்சாரிய அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய அன்பர்கள் இங்கே இருக்கிற மேலாள் அமைச்சர்கள் பெருமக்கள் நம்முடைய சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழுவினுடைய தலைவராக இருந்து நிறைய திருமுறை பணி செய்ய நம்முடைய கண்ணப்பன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுபோல் பல்வேறு ஊர்களில் இருந்து நகரங்களில் இருந்தெல்லாம் பெரியவர்கள் குழந்தைகள் அடியார் பெருமக்கள் சங்குநாதம் முழங்குகிற நம்முடைய ராஜராஜேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தினுடைய குழு அன்பர்கள் ஏனைய மெய்யடியார்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தேசிய தலைவர் நம்முடைய திருவாளர் திரு கணேசன் தங்கவேலு ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அருமையான மெய்த்தொண்டர். ஒரு தலைவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதற்கு உதாரணம் அவர்தான். வள்ளுவர் சொல்லுகிறார், காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீட்கூறும் ஆட்சி உலகுங்கிறார். ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னா எளிமையாக இருக்கணுமா, அப்படி மிடுக்க வந்தாலும் ராஜ்யம் போயிடும். ஒரு சங்கத்தினுடைய தலைவர் எப்படி இருக்கணும், எளிமையாக இருக்கணும். அதுக்கு உதாரணம் நம்முடைய ஐயா பெரியவர். அவருடைய பெரிய பணி தான் இவ்வளோ பெரிய எழுச்சி. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து கொண்டு அவர்கள் காலத்தில் இவ்வளோ பெரிய மாநாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுபோல் மலேசியா இந்து சங்க மத்திய செயலவை உறுப்பினர்கள் அனைவர்களையும் நான் போற்றி வணங்கி அவருடைய கடுமையான முயற்சி இந்த கடந்த 2 நாளாக நேற்று காலையிலிருந்து இப்போ இன்று மாலை வரையிலும் கடுமையான ஒரு உழைப்பை செய்து இந்த பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய இந்த அரங்கத்தில் விழாக்களை தொடர்ந்து சோர்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டு குழுவாக அதனுடைய தலைவர் திருவாளர் மெய்நெறி தொண்டர் நம்முடைய உமாசுத்தன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சிவராத்திரியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் நம்முடைய சிவாச்சாரியாரோட வலதுகரமாக எல்லா இடத்துக்கும் போய் இந்த திருமுறை மாநாட்டிற்காக நல்ல அற்புதமான நம்முடைய தலைவர் தேசிய தலைவர்
இந்த விழாவுக்குழுக்காக ஒரு தலைவரை நம்முடைய உமாசுத்தன் ஐயாவை நியமித்து அவர்கள் எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்று அவர்கள் இந்த விழாவை செம்மையாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டு குழு அன்பர்கள் அனைவர்களையும் நான் வாழ்த்தி ஏற்று போற்று வணங்கி இப்பொழுது திருமுறை சார்ந்த சில விஷயங்களெல்லாம் திருமுறைகளை பாடி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்குவோம். நேரத்தோட அவகாசம் என்ன, சாமி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எனக்கு தெரியாது 10 மணிக்கு அங்கே முடிக்கணும்னு சட்டம் இருக்குது. நேற்றுக்கு 7:30 மணிக்கு ஆரம்பித்தது 10:30 மணிக்கு தான் முடித்தோம். அது என்னமோ கடவுளுடைய பெரும் கருணை. அவர்களும் ஒன்றும் சொல்லலை, எல்லாம் மெய் மறந்து போய் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் தான் ஒருத்தர் அந்த சாமி இங்கே ஒரு சட்டம் இருக்குது, 10 மணிக்கு மேலே செய்யப்படாது, ஐயோ சொல்லப்படாதா முன்னாடியே அப்படின்ட்டு அங்கேருந்து புறப்படும் பொழுதே மணி 1 மணிக்கு தான் புறப்பட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, திருமுறைகள் ஒரு சங்க மாநாட்டில் திருமுறைகள் இல்லாமல் சரியாக வராது. அதுபோல் நம்முடைய நால்வர் மன்றத்தினுடைய தலைவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லோருக்கும், ஐயா போன்ற மேனாள் அமைச்சராக இருந்தவர்கள், இவர்களை போன்ற பெரியவர்களெல்லாம் நமக்கு வர்றது பெரிய பாக்கியம். அதுபோல் நம்முடைய கணேசன் தங்கவேல் ஐயாவுடைய காலத்தில் 12 ஆண்டுகள் கழித்து இவ்வளோ பெரிய மாநாட்டை நிகழ்த்துவது எனக்கு இங்கே திட்டமே கிடையாது. நம்முடைய மகா ராஜராஜேஸ்வர பெருமானுடைய தேவஸ்தான தலைவர் நம்முடைய அண்ணாமலை விஜயன் ஐயா அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. நம்முடைய சிவாச்சாரியார் கோபி சிவாச்சாரியார் அவர்களும் அந்த ஏற்பாடை செய்தார்கள். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், இவ்வளவு அடியார்கள் தரிசனத்தை, அன்பர்களுடைய தரிசனத்தை, ஆண்டவன் தரிசனம், அடியார் தரிசனம், அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய வாய்ப்பை எனக்கும் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஞானசம்பந்த பெருமானுடைய நான் சொன்ன மாதிரி பிடியதன் உருவுமை அப்படிங்கிற தேவாரம், அது தேவாரம், பிள்ளையார் பாட்டு கிடையாது. இது திருமந்திரத்தில் உண்டானா திருமந்திரத்திலையும் கிடையாது. 5 கரத்தனை ஆணை முகத்தனை பாட்டை பின்னால் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. திருமந்திரம் சொல்லுது மூலன் உரைத்த 3000 தமிழ் அப்படின்னு சொல்லுது. ஆனால் திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா 3300 பாட்டு இருக்கும். அப்போ 300 பாட்டு யார் எழுதுனா அப்படின்னு ஒரு பிரச்சனை. திருமந்திரம் எழுதினாரா? ஆனால் அவரே சொல்லிவிட்டார், மூலன் உரைத்த 3000 தமிழ். இப்போ 3000 தமிழ் பாடினா இங்கே என்ன இருக்குது, 3300 பாட்டு இருக்குது. இந்த 300 பாட்டை யார் எழுதுனா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதனால் இந்த 5 கரத்தனை யானை முகத்தனை இவர் பாடலை அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. அதை விட்டுடுவோம். ஆனால் பிள்ளையாருக்குன்னு தனி பாட்டு கிடையாது. இப்போ நம்ம வேதத்தில் நீங்கள் சொல்லும்போது கணானாம் துவா கணபதிகும் அவாமகே அப்படின்னு சொல்லுவார்கள். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவான்னு மந்திரங்களை சொல்லி தலையில் கொட்டி சங்கல்பம் செய்து பூஜையை துவங்கிறது வழக்கம். ஆனால் திருமுறைக்கு அப்படி கிடையாது. பிள்ளையார் பாட்டை பாடி தான் துவங்கணும்னு ஒரு வழக்கம்லாம் கிடையாது. இது பின்னால் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஓதுவாமுத்துக்கு என்ன பண்ணாங்க, பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கன பதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே. வலிவலம்னு ஒரு ஊர், திருவாரூர் பக்கத்தில் ஒரு ஊர். வலிங்கிற குருவி வழிபட்ட இடம். ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க, இந்த இதயத்தில் பாதிப்பு உள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு போனால் அது சரியாகும். ஏன்னா சுவாமி பேர் ஹிருதயாளீஸ்வரர்னு பேர். 2 இடம், ஒன்று திருநின்ற ஊர், ஒன்று வலிவலம். விளக்கரிக்கவே வருமானம் இல்லாத தலம், திருவாரூர் ஒட்டி வலிவலம்னு பேர். அந்த ஊரில் தான் ஞானசம்பந்தர் தாயும் நீயே தந்தை நீயே என்று பாடியிருக்கிறார். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே தாயும் நீயே
தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயும் நீபால் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் மாய மாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் ஆய மாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் பலிவனும் மேயவனே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே அப்படின்னு ஞானசம்பந்தர் இந்த ஊர்ல பாடுறார். அந்த ஊர்ல பாடின பாட்டு தான் அந்த பிடியதன் உருவுமை. பிடினா பெண் யானை, கரீனா ஆண் யானை. கைலாயத்தில் சிவபெருமான் ஆண் யானையாகவும் பராசக்தி பெண் யானையாகவும் மாறி ஆ உ ஓம் என்கிற பிரணவம் சேர்ந்து ஒரு உருவம் தோன்றியது. உலகத்திலேயே கட்டுப்படுத்த முடியாத தெய்வங்கள்னு சில உண்டு. நம்ம சிவாச்சாரியருக்கு தெரியும். ஒன்று பிள்ளையார். முருகன் சாமி வந்து ஆடுவான், மாரியம்மன் சாமி வந்து ஆடுவான். எங்கேயாவது பிள்ளையார் சாமி வந்து ஆடி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது வந்தால் எப்படி இருக்கு நிலமை? பிள்ளையார் சாமி வந்து ஆனா என்ன ஆகும்? அப்படி கத்துவாரா? நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பாருங்கள், மதுரை வீரன் வந்து ஆடுவார், கருப்பண்ணசாமி ஆடுவார். சிவபெருமான் வந்து ஆடி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கேயாவது சிவபெருமான் சாமி வந்துட்டாரியா? முருகனை கூட இப்போ ஆஞ்சநேயர் கூட வர ஆரம்பிச்சு குரங்கு மாதிரியே கத்துறாங்க, தேங்காய் பல்லே உரிக்கிறாங்க. அப்படி சில வந்துருச்சு. ஆனால் பிள்ளையார் சுவாமி வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா பிள்ளையாரை கட்டுப்படுத்தவே முடியாது. ரெண்டாவது ஆஞ்சநேயர், மூணாவது நரசிம்மர், நாலாவது வராகி. இது ஏன் அப்படின்னா மனித உடம்பும் மிருகத்தலையும் இருக்கிற தெய்வங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சைவாகமம் சொல்லுது. இப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கோம். கொஞ்ச நேரம் மனுஷனாக இருக்கோம், சில நேரங்களில் மிருகமாக மாறிடுறோம். 4 விதமான மனுஷன் இருக்கான் உலகத்தில். ஒன்று நல்லவன், ஒன்று கெட்டவன், நல்லவன்ல நல்லவன், கெட்டவன்ல கெட்டவன். அதமன் அதமன் நல்லவன், நல்லவன்ல நல்லவன், உத்தமன் உத்தமன். இப்போ நீங்களாம் யாரு? அப்படியா? ரொம்ப நல்லவன்னு சொல்கிறான் ஐயா. நான் யாரு நமக்கே தெரியல. இப்போ எல்லாரும் நல்லவங்க. எங்க இந்த அரங்கத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க. வெளியே போயிட்டா பிரச்சனை. ஃபோனு கையில் எடுத்துட்டோம்னா வெய்யா ஃபோனை சும்மா கூப்பிட்டா இருக்கிற மனுஷன் மிருகமாக மாறிடுறோம். நமக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா பாத்தியா வந்து உட்காந்துருக்கான் பாத்தியா. இப்போ இங்கே என்னவா இருக்கிறோம்? கெட்டவனாக மாறிடுறோம். ஆனால் 4 விதமான மனிதர்கள் இருக்கான். நல்லவன் யார் தெரியுமா? நல்லவன் தனக்கு மட்டும் இல்லாமல் தனக்கு வேண்டப்பட்டவனுக்கும் நல்லவனாக இருப்பான், அவன் நல்லவன். ஆனால் நல்லவன் யார் தெரியுமா?
யார் மேலையும் குற்றம் பார்க்காமல் எல்லாரையும் உத்தமமா பார்க்கிறவன் யானோ அவன் நல்லவன்ல நல்லவன். கெட்டவன் யார் தெரியுமா? என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வீடு, எய்த்த வீட்டுக்காரன் 2 கண்ணு போனா என்ன, அவன் நாசமா போனான், நமக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் யாருன்னா கெட்டவன். ஆனால் அவனும் கெட்டு போகணும், நானும் கெட்டு போகணும், நான் கெட்டு போயிட்டு அவன் மட்டும் எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் கெட்டவன்லாம் கெட்டவன். இப்படி 4 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த எண்ணங்கள்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. மனிதனுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் மனிதன் பாதி மிருகம் பாதின்னு ஒருத்தர் எழுதினார். இப்போ பிடியதன் உரிமை விநாயகப் பெருமானை யாராலையும் அடக்க முடியாது. இப்போ விநாயகரை எப்படி அடக்க முடியும்னு அருணகிரி சுவாமிகள் சொல்கிறார். விநாயகரை போய் வயலூர் போகிறார். அருணகிரி சுவாமிக்கு தமிழ் தெரியாது. உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக ஆட்டம் போட்டவர் யாருன்னா அருணகிரி சாமி மாதிரி யாரும் கிடையாது. ரொம்ப ஆட்டம் போட்டவர், ஒரு நாளைக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்தவர், உடம்பெல்லாம் அழுகி போச்சு. கடைசியில் பெண்ணிட்டு போகிறதுக்கு காசு இல்லை. தன் அக்காட்ட போய் காசு கேட்குறார். காசு இருந்தா கொடு. அந்த அம்மா சொன்னா ஒரே வார்த்தை, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்குன்னு சொன்னார் பட்டயத்தாருக்கு. நானும் பெண்தான்னு சொன்னா பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டு திருவண்ணாமலை கிளிக்கோபுரத்தில் போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு போறார். அவருக்கு முருகனை பற்றி தெரியாது, சஷ்டி விரதம் தெரியாது, சிவசிவான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. கோபுரத்தில் ஏறி தற்கொலை பண்ணிக்கலான்னு கீழே விழும்போது திடீர்னு ஒரு யோசனை வந்தது. தன்னை அறியாமல் தன் வாயினால முருகா என்று சொன்னார். இந்த முருகான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவர் அப்படியே வேல் கொண்டு காப்பாற்றினான். திருவண்ணாமலையில் இருக்கிற கம்பத்து இளையன், கந்த கடவுள், நம் சொந்த கடவுள் முருகப்பெருமான். இப்போ அருணகிரியாருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. வந்த பார்த்தா ஒரு சின்ன குழந்தை வடிவில் பின்னாடி மயில் தோகையோட கையில் வேலோட ஒருத்தன் நிற்கிறான். சின்ன குழந்தை. என்ன அருணகிரி, என்னை பார்த்ததே கிடையாதா? நான் பார்த்ததே கிடையாது, நீ ஏன் வந்தேன்னு கேட்டார். எங்கள் அப்பாவுக்கு 4 பேர் பாடினாங்க, எனக்கு யாருமே பாடுறதுக்கு ஆள் இல்லை, நீ ஒருத்தனாவது வரக்கூடாதான்னு கேட்டார். எனக்கு பாட தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன்? 12 வருஷம் அமைதியாக உட்காருன்னார். நம்மளால் 12 நிமிஷம் உட்கார முடியல. சில பேர் மௌன விரதங்கிற பேரில் அப்படிமா. இதுக்கு பேர் மௌன விரதம் கிடையாது. மௌன விரதம்னா வாயில் மௌனமாக இருக்கணும், மனசு மௌனமாக இருக்கணும், உடம்பு மௌனமாக இருக்கணும். சில பேர் மௌன விரதம் இருக்கிறன்ட்டு வாயிலேயே எல்லா சண்டையில் தூட்டு வந்துடுவான். அது நீ பேசியிருக்கலாம்டா, பிரச்சனையே கிடையாது. இந்த மௌன விரதத்துக்கு பேரே கெடுக்கிறதுக்கு இதுதான். மௌனம்னா தாய்மானவர் சொல்லுகிறார், எப்படி இருக்கணுமா? கல் போல இருக்கணுமா மௌன விரதம். ரமண மகரிஷி மாதிரி இருக்கணுமா மௌன விரதம்னா. இன்னைக்கு மௌன விரதங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறான். இப்போ அருணகிரி சுவாமி சும்மா இரு சொல்லற, சும்மா இருடா. இப்போ சும்மா இருந்தாராம், 12 வருஷம் சும்மா இருந்தார். தினமும் பேசுகிறவன் பேசினா சரியாக வரும், பேசாமல் இருந்தால் பிரச்சனை, பேசிகிட்டே இருந்தாலும் பிரச்சனை. வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். சிலப்பதிகாரத்தில் தான் பார்க்கணும். கண்ணகி வந்து நிற்கும்போது கல்வனோ என் கணவன் என்று கேட்டும்போது சொல்கிறான் நெடுஞ்செழியன், அவனை கொண்டு வான்னு சொன்னதுக்கு இவன் காதில் கொன்றுவான்னு காதில் விழுந்துருச்சு. ஒரு வார்த்தையை தவறாக புரிஞ்சதுனால மதுரையே அழிந்தது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அப்படி 12 வருஷம் கழித்து முருகன் வந்தார். அதே இடம் திருவண்ணாமலை. இப்போ என்ன பாடுன்னார். அப்படின்னார். என்ன அருணகிரி, என்னை பாட மாட்டேங்கிறியே, இப்படி முத் 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 அப்படிங்கிறியே? சுவாமி, பேச்சு வரல, உன்னை முத்தன் என்றுதான் அழைக்க தோன்றுகிறதே தவிர என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல. அது முத்தன் என்றே என்னை பாடுன்னு சொல்றார். அப்படி பாடின திருப்புகள் தான் இந்த முத்தை தருபத்தி திருநகைன்னு ஒரு திருப்புகள். இதுக்கு என்ன ராகம்னு அவர் போட்டு பாடலை. TM சௌந்தரராஜன் படத்தில் பாடிவிட்டார் சண்முக பிரியான்னு ஒரு ராகத்தில். இதை வேறு ராகம் மாற்றி பாடினீங்கன்னா அது சரியாக வராது. சண்முக பிரியாவில் தான் பாடணும்.